Hi friends, இப்போ நாம இந்த வீடியோல ஒரு லாங் டிரைவ் போக போறோம். இந்த லாங் டிரைவ்ல நான் உங்களுக்கு எடுக்கக்கூடிய கிளாஸ் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பிளஸ் அது போக இந்த வீடியோல என்னுடைய க்ரூசிங் ஸ்பீட் 80 to 90 ஆக இருக்கும். ஆக்சுவலி நான் ஓட்டுற ஸ்பீடே 60 to 70 தான். ஆனா இந்த கிளாஸுக்காக நான் 80 to 90 ரீச் பண்ண போறேன். கூடவே இந்த டிரைவிங்ல டிராஃபிக் இருக்கும், ஹை ஸ்பீட் இருக்கும், லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கிளாஸ் இருக்கும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் பத்தி இருக்கும். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் இந்த ஸ்டீரிங்கை நான் ஹோல்ட் பண்ணி ட்ரைவ் பண்ண போறேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன், ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன். நான் இப்போ இந்த வீடியோல ஸ்டீரிங்ல சிங்கிள் ஹேண்ட் பிடிச்சிருக்கிறேன். ஏன் நான் இப்போ சிங்கிள் ஹேண்ட்ல டிரைவ் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ நிறைய ஸ்பீட் பிரேக்ஸ் வரப்போகுது, டிராஃபிக் வரப்போகுது. ஸோ அடிக்கடி கியரை சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்காக லெஃப்ட் ஹேண்டை ரெடியா வச்சிருக்கிறேன் கியரை சேஞ்ச் பண்றதுக்கு, ரைட் ஹேண்ட்ல ஸ்டீரிங் வீலை கண்ட்ரோல் பண்றேன். ஆனா இதுவே ஆட்டோமேட்டிக் காராக இருந்திருந்தால் ரெண்டு கையும் ஸ்டீரிங் வீல்ல இருந்திருக்கும். ஸோ டிராஃபிக்ல ஸ்டீரிங் வீலை எப்படி பிடிச்சி ஓட்டினா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி அந்த பொசிஷன்ல பிடிச்சி ஓட்டுங்க. பட் எனி டைமும் ஸ்டீரிங் வீல்ல உங்களுடைய கை இருக்கணும். ஸ்டீரிங் வீல்ல இருக்கிற கையோட கிரிப் லூஸ் பண்ணிட கூடாது. நாம இப்போ கார்ல லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, காரோடைய சென்டர் பொசிஷனை எடுத்துக்கோங்க. அதாவது நான் என்னுடைய வண்டியில இந்த வைப்பரை காமிக்கிறேன். சோ இந்த வைப்பருக்கு வெளியே ஒரு ஆப்ஜெக்ட் போகுது அப்படின்னாக்கா அந்த இடத்துல லெஃப்ட் சைட் பாடி அந்த ஆப்ஜெக்ட்ல டச் ஆகாது. சில பேர் விண்ட்ஷீல்ட்ல சென்டரா ஸ்டிக்கரை ஒட்டி லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பார்ப்பாங்க பிகினரா இருக்கும் பொழுது. ஆனா நான் பிகினரா இருக்கும் பொழுது பல வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் ஓட்டினதே கிடையாது. நான் என்னுடைய கார் சென்டர் பொசிஷன் அண்ட் வைப்பரை வச்சு தான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ போக போக எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்க இப்போ 2 ஸ்கூல் குழந்தைங்க போயிட்டு இருக்காங்க. இப்போ நான் வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ பாருங்க, கரெக்டா வைப்பருக்கு நேரா அந்த பாப்பாவுடைய கால் இருக்கு. சோ அப்போ இந்த டைரக்ஷன்லயே டிரைவ் பண்ணா என்ன ஆகும், லெஃப்ட் சைடு பாடி அந்த பாப்பா மேல டச் ஆயிடும். சோ அப்போ லெஃப்ட் சைடு அந்த பாப்பா மேல டச் ஆகாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, வைப்பரை விட்டு அந்த பாப்பாவை வெளியே எடுக்கணும். தட் மீன்ஸ் இப்போ பாருங்க, தெரியுதுங்களா, வைப்பருக்கு வெளியே அந்த பாப்பா இருக்கு. சோ இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு போகும்பொழுது அந்த பாப்பா மேல நம்மளுடைய கார் டச் ஆகாது. அது எப்படின்னாக்கா, அந்த வைப்பருக்கு பக்கத்துல அந்த பாப்பா இருக்கும் பொழுது நம்ம காருக்கும் அந்த பாப்பாவுக்கும் நடுவுல லெஃப்ட் சைடுல 1 inch கேப் இருக்கும். சோ அந்த 1 inch கேப்ல சைட் மிரரும் டச் ஆகாம வந்துரும், லெஃப்ட் பாடியும் அந்த பாப்பா மேல டச் ஆகாம வந்துரும். சோ அங்க பாப்பாவோ, அங்க பஸ்ஸோ, லாரியோ, வேற ஆப்ஜெக்ட்ஸோ, நாயோ எதுவாக இருந்தாலும் சரி, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் சென்டர் விண்ட்ஷீல்ட்ல இருந்து கணக்கு எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்டிக்கர் ஒட்டியும் கூட டிரைவ் பண்ணலாம். கிரவுண்ட்ல போய் ஒரு டைம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, ஒருத்தரை நிக்க வச்சு இல்ல கோன்ஸை வச்சு டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுல நீங்க சக்சஸ் ஆயிட்டீங்க, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க டிராஃபிக்ல ஓட்டலாம். அண்ட் டிராஃபிக்ல ஓட்டும் பொழுது பயப்படாம இருங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, கரெக்டா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுங்க. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆகக்கூடாது. பாட்டு போட்டுட்டு ஓட்டுறது, நம்ம கார்ல இருக்கிற பேசஞ்சர்ஸ் பேசிட்டு வருவாங்க, அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே ஓட்டுறது, அந்த மாதிரி கூடாது. இதை நான் யாருக்கு சொல்றேன் முக்கியமா அப்படின்னாக்கா, பிகினர்ஸ்க்கு, புதுசா வண்டியை ஓட்டுறவங்களுக்கு. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் ஆகாம ரோட்ல மட்டும் கான்சென்ட்ரேஷனோட வண்டியை ஓட்டுங்க. இப்போ வீடியோ போக போக அந்த வைப்பரை வச்சே நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி. நானும் நடுவுல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. இதுல நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்டோட நம்மளுக்கு ஸ்டீரிங் கண்ட்ரோலும் வரணும். நம்ம ஹை ஸ்பீடா, அதாவது ஒரு மெயின் ரோட்ல ஒரு 50 60ல போயிட்டு இருக்கும் பொழுது ஸ்டீரிங் ஓடிய ஃபீட்பேக் ஒரு மாதிரியாகவும், தட் மீன்ஸ் ஸ்டீரிங்ல ஒரு லைட்டா வெயிட் இருக்கும். ஆனா இதுவே நம்ம டிராஃபிக்ல தேர்ட் கியர் போட்டு, செகண்ட் கியர் போட்டு, ஃபர்ஸ்ட் கியர் போட்டு பொறுமையா டிரைவ் பண்ணும் பொழுது ஸ்டீரிங்ல அந்த அளவுக்கு வெயிட் தெரியாது. சோ அப்போ பவர் ஸ்டீரிங்க நீங்க கரெக்டா முறைப்படி கண்ட்ரோல் பண்ணணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பிளஸ் இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் கரெக்டா நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா எந்த இடத்துலயும் உங்களால கார் ஓட்ட முடியும். சோ நான் ஸ்டீரிங்கை எப்படி எப்படிலாம் திருப்புறேன் இந்த டிராஃபிக்ல. அண்ட் அந்த வைப்பரையும் வாட்ச் பண்ணுங்க. வைப்பருக்கு வெளியில ஆப்ஜெக்ட்ஸ் போகும். சோ அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பிளஸ் இந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் ரெண்டுத்தையும் வாட்ச் பண்ணுங்க. அண்ட் நீங்க டிராஃபிக்ல ஓட்டும் பொழுது உங்களுடைய கார் சைஸ் அண்ட் போனட்டோட லென்த் ஞாபகம் இருக்கணும். ஏன்னா ஒவ்வொரு காரோட டிசைனும் மாறுபடும். எஸ்யூவி, எம்பிவி, காம்பாக்ட் சிடான், பிரைம் சிடான், சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பாடி டைப் இருக்கு, ஹேட்ச்பேக் அந்த மாதிரி. சோ ஒவ்வொரு காரோட நீளம், அகலம், வீல் பேஸ், டைமென்ஷன்ஸ், போனட்டோட லென்த் இதெல்லாம் மாறுபடும். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்ல தான் இப்போ நான் ஸ்டீரிங் வீலை திருப்பிட்டு இருக்கிறேன் இந்த வளைவுல. சோ நீங்க ஒரு பெரிய கார் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து போகணும். ஒரு குட்டி கார் ஓட்டுறீங்க, ஒரு ஹேட்ச்பேக் ஓட்டுறீங்க அப்படின்னாக்கா அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எடுத்து ஓட்டுறதுக்கு டிராஃபிக்ல. நீங்க பிராக்டிஸ் எடுக்கும் பொழுது உங்களுக்கு வைப்பர் தெரியல அப்படின்னாக்கா விண்ட்ஷீல்ட்ல சென்டர் பொசிஷனுக்கு கொஞ்சம் லெஃப்ட் சைடுல ஸ்டிக்கரை ஒட்டிக்கோங்க. ஒரு ரெட் கலர் ஸ்டிக்கரோ ப்ளூ கலர் ஸ்டிக்கரோ ஒட்டிக்கோங்க லைட்டா, அதாவது ஒரு டேப் ஒட்டிக்கிட்டு கிரவுண்ட்ல டிரைவ் பண்ணி பாருங்க. அப்படி நீங்க டிரைவ் பண்ணும் பொழுது உங்க பக்கத்துல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவரையும் இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல வண்டி ஓட்டுற ஆளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் அந்த ஸ்டிக்கர் ஒட்டி நீங்க பிராக்டிஸ் எடுங்க. சோ இப்போ நீங்க வீடியோல பார்க்கலாம் அந்த வைப்பருக்குள்ள எந்தெந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ, தட் மீன்ஸ் 2 வீலர், காரு, சோ எந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வண்டியில டச் ஆகும். இப்போ
நம்ம காரை முன்னாடி ஃபார்வர்ட்ல எடுத்துட்டு போக கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எந்த ஆப்ஜெக்ட் வைப்பருக்கு வெளியே போகுதோ அப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டை தொட மாட்டோம், தைரியமா டிரைவ் பண்ணலாம்னு அர்த்தம். சரிங்களா? சோ அந்த வைப்பருக்கு வெளியே போற ஆப்ஜெக்ட் தொடாது. அது எப்படி ப்ரோ அப்படி நீங்க கேட்டீங்கன்னாக்கா, அந்த வைப்பருக்கு நேராக தான் லெஃப்ட் சைட் போனட்டோட ஹெட் லாம்ப் இருக்கு. சோ கிராஸா, சோ நீங்க வைப்பருக்கு வெளியே, அதாவது விண்ட்ஷீல்டுக்கு சென்டரா வெளியே எந்த ஒரு ஆப்ஜெக்ட் போனாலும் சரி, அது லெஃப்ட் சைட்ல டச் ஆகாது. பட் அந்தந்த காரோடைய விண்ட்ஷீல்ட் சைஸ் பொறுத்து நீங்க ஜட்ஜ்மெண்ட் எடுக்கணும். நான் ஓட்டிட்டு இருக்கிறது ரெனால்ட் டிரைவர். சோ இது ஒரு காம்பாக்ட் MPV செக்மெண்ட்ல வரும். சோ அதனால டிராபிக்ல ஓட்ட இது சுலபமாக இருக்கும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கவும் சுலபமாக இருக்கும். ஆனா இதை விட பெரிய சைஸ் SUV டாடா சஃபாரி, XUV 700, ஃபோர்ட் என்டியூவர், டொயோட்டா ஃபார்ச்சுனர், சோ இந்த மாதிரி வண்டிகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா டிராபிக்ல ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். பட் அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மற்ற கார்களை கம்பேர் பண்ணா நீங்க ஹைட்டான பொசிஷன்ல, கமாண்டிங் பொசிஷன்ல உட்காந்துருப்பீங்க. சோ உங்களுக்கு வியூ தெளிவாக கிடைக்கும். சோ வீடியோவை பார்த்துட்டே வாங்க கைஸ். அந்த வைப்பருக்கு வெளியில எந்தெந்த ஆப்ஜெக்ட் இருக்கோ அந்த ஆப்ஜெக்ட் மேல நம்மளுடைய வண்டி லெஃப்ட் சைட்ல டச் ஆகாது. வைப்பருக்கு உள்ளேயோ வைப்பருக்கு சென்டர்லயோ எந்த ஆப்ஜெக்ட்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம லைனுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணும் பொழுது கவனமாக இருக்கணும். இப்போ முன்னாடி டூ வீலர் போயிட்டு இருக்கு, நம்ம வைப்பருக்குள்ள தான் இருக்கு. இப்போ ரைட் சைடு விட்டு வெளியே போயிடுச்சு. இப்போ முன்னாடியே ஒரு டெம்போ போயிட்டு இருக்கு, அது நம்ம காருக்கு ஃப்ரண்ட்ல இருக்கு. அதை நல்லா ஈஸியா ஜட்ஜ் பண்ண முடியுது. இப்போ நம்ம லெஃப்ட் சைட்ல இண்டிகேட்டர் போட்டு திருப்பலாம். லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு திருப்பும் பொழுது என்ன பண்ணணும்னாக்கா, சைடு மிரரை பார்க்கணும். லெஃப்ட் சைட்ல என்ன வண்டி வருதுன்னு பார்க்கணும். லெஃப்ட் சைட்ல ஒரு டூ வீலர் வருது. ஸோ அவங்க பார்த்துக்கிட்டாங்க நான் இண்டிகேட்டர் போட்டது, அதனால வண்டியை ஸ்லோ பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம மெயின் ரோடுக்கு வந்தாச்சு. இப்போ கொஞ்சமா ஸ்பீடு எடுக்க போறோம். ஸோ ஸ்பீடு எடுக்கும் பொழுது என்னுடைய ஸ்டீரிங் கண்ட்ரோலையும் அந்த வைப்பரையும் நல்லா கவனிங்க, அதாவது அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். அண்ட் இந்த மாதிரி ட்ரன்னிங்கில் நின்று பேசாதீங்க. ஏன்னா ட்ரன்னிங்ஸ்ங்கிறது ஒரு பிளைண்ட் ஸ்பாட்டு. ஸோ டிவைடர் ஒட்டி போகும் பொழுது சடனாக ஒரு ட்ரன் வருது அப்படின்னாக்கா, அந்த இடத்துல நீங்கள் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா ஆக்சிடென்ட், ஒரு விபத்து ஏற்படும். ஸோ அதனால ட்ரன்னிங்ஸில் இந்த மாதிரி வண்டியை நிப்பாட்டி பேசாதீங்க. பேசணும்னாக்கா ரோட்டுக்கு ஓரமாக கொண்டு போய் பேசுங்க. இது ரொம்ப டேஞ்சர், ஏன்னா அந்த இடம் பிளைண்ட் ஸ்பாட். இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். கரெக்டாக நம்ம வைப்பருக்கு நேராக, அதாவது நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேராக அந்த டூ வீலருடைய பொசிஷன் இருக்கு. ஸோ அப்போ நம்ம நேராக போனால் இடிச்சிருவோம். அதனால வைப்பருக்கு வெளியே, அதாவது சென்டர் விண்ட்ஷீல்டுக்கு வெளியே நம்ம அந்த பைக்கை தள்ளணும். தட் மீன்ஸ் நம்ம ஓவர்டேக் எடுக்கும் பொழுது அந்த வண்டி இந்த வைப்பருக்கு வெளியே இருக்கணும். அப்போதான் லெஃப்ட் சைடில் அந்த டூ வீலர் டச் ஆகாது. இப்போ பாருங்க, வைப்பருக்கு வெளியே ஆல்மோஸ்ட் ரொம்ப தூரமாக அந்த டூ வீலர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஓவர்டேக் தாராளமாக
இருக்கலாம், நம்மளுடைய வண்டி அந்த டூ வீலர்ல டச் ஆகாது. அப்படி நீங்க ஓவர்டேக் அடிக்கிறீங்க அப்படின்னாக்கா சடனா ஃப்ரண்ட் பொசிஷன் எடுத்த உடனே டக்குன்னு கட் அடிச்சிடாதீங்க. ஏன்னா நம்ம வண்டியுடைய பின்பகுதி அந்த டூ வீலரை டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓவர்டேக் எடுக்கிறீங்க அப்படின்னாக்கா சைட் மிரரை பாருங்க, சைட் மிரரை பார்த்துட்டு உங்களுடைய லைனுக்கு வாங்க. அண்ட் நீங்க பிகினரா இருக்கும் பொழுது ரொம்ப ரிஸ்கியான ரொம்ப ஆபத்தான ஓவர்டேக் சடன் ஓவர்டேக்லாம் எடுக்காதீங்க. தயவு செய்து பொறுமையாவே ட்ரை பண்ணிட்டு போங்க. பொறுமையா ட்ரை பண்ணிட்டு போனாதான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் உங்களால புரிஞ்சிக்க முடியும். ஸ்டீரிங் உடைய கண்ட்ரோலும் உங்களால சுலபமாக கத்துக்க முடியும். ஸோ பொறுமையா ட்ரை பண்ணுங்க. ரிஸ்கி ஓவர்டேக் வேண்டாம். 4th கியர் போட்டுட்டு ட்ரை பண்ணுங்க. இல்ல 5th கியர் போட்டுட்டு என்னால் ட்ரை பண்ண முடியும் ப்ரோ அப்படின்னாக்கா நீங்க 5th கியர் போட்டுட்டு தாராளமா கொஞ்சம் ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணி, தட் மீன்ஸ் ஒரு 55-60 இதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுங்க. இல்லைனாக்கா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் சுத்தமா வரல, இப்பதான் நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாக்கா 3rd இல்ல 4th கியர் போட்டு பொறுமையா ஓட்டுங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, என் வண்டிக்கு பின்னாடி ஒரு ஈச்சர் வண்டி வேகமா வந்துட்டு இருக்கு, ஹாரன் அடிச்சுக்கிட்டு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா அவருக்கு விட்டு கொடுத்துட்டு போறேன். அதாவது அவருக்கு வழி கொடுத்து நான் போயிட்டு இருக்கிறேன். ஸோ டிரைவிங்ல தேவை விட்டு கொடுத்து போகணும், பொறுமையா இருக்கணும். ஸோ விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போறது இல்லை. அதனால யாராவது நம்ம பின்னாடி நம்மளை விட வேகமா வராங்க, ஹாரன் அடிக்கிறாங்க, வழி கேட்கறாங்க அப்படின்னாக்கா நீங்க தயவு செய்து அவங்களுக்கு வழி விட்டுருங்க. இதுல ஒன்றும் நம்ம கெட்டு போயிட மாட்டோம். நாம சேஃபா டிரைவ் பண்றோமா அது பாருங்க. நம்ம 4 பேருக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றோமா டிரைவிங் பத்தி அது சொல்லுங்க போதும். டிரைவிங்ல பொறுமை வேண்டும். சோ நீங்க பிகினரா இருக்கும் பொழுது ஸ்பீட் 70 மேலாம் தாண்டாதீங்க. தயவு செய்து பொறுமையாவே ஓட்டுங்க. அதுவும் மெயின் ரோடுக்கு வேண்டாம். இந்த ரோட்ல அந்த அளவுக்கு டிராபிக் இருக்காது அப்படின்னாக்கா அந்த ரோட்ல போய் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கத்துக்கோங்க. இந்த மாதிரி வளைவுகள்ல சென்டர் ரோட்ல கண்டினியூஸா வெள்ளை கோடு போட்டிருக்கும். அதாவது ஒயிட் லைன் விட்டு விட்டு போடாம கண்டினியூஸா லைனா போட்டு வச்சிருப்பாங்க வளைவுகள்ல. சோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல எந்த வண்டியையும் ஓவர்டேக் அடிக்காதீங்க. ஒரு வண்டிக்கு பின்னாடி இன்னொரு வண்டி ஃபாலோ பண்ணிட்டே போங்க பொறுமையா. ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா வெள்ளை கோடாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வண்டியை ஓவர்டேக் அடிச்சிட்டு தான் போறாங்க. ஏன் இந்த இடத்துல வெள்ளை கோடு போட்டிருக்காங்க கண்டினியூஸா அப்படின்னாக்கா இது வளைவுங்கிறதுனாலே பிளைண்ட் ஸ்பாட். ஆப்போசிட்ல பெண்ட்ல என்ன வண்டி வருதுன்னு டிரைவருக்கு சரியா விசிபிலிட்டி இருக்காது. சோ அந்த காரணத்தினால தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி லைனா ஒயிட் கோட கண்டினியூஸா போட்டு வச்சிருக்காங்க, ஓவர்டேக் நாட் அலவுடுன்னு. ஆனா இருந்தாலும் சில வண்டிங்க ஓவர்டேக் அடிப்பாங்க. அண்ட் இப்போ பாருங்க வைப்பருக்கு வெளியே வெள்ளை கோடு இருக்கு. ஸோ அப்போ அந்த வெள்ளை கோடுக்கும் நம்மளுடைய காருக்கும் குறைஞ்சபட்சம் 2 இன்ச் டிஸ்டன்ஸ் இருக்கும். சைட் மிரர்ல பாருங்க, பாத்தீங்களா? இதுவே நம்ம டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது இந்த வைப்பர் அந்த வெள்ளை கோடுக்கு பக்கத்திலேயே போகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய காருக்கும் அந்த வெள்ளை கோடுக்கும் நடுவில் 1 இன்ச் கேப் இருக்கும். ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ஈஸியா எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்ல நீங்க பொறுமையா ஓட்டி டிரைவ் பண்ணி பழகுங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பத்தி. அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா டிராபிக் ரோட்ஸ்ல, மெயின் ரோட்ஸ்ல, ஹைவேஸ்ல ஓட்ட கத்துக்கலாம். ஏன்னா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ ஸ்பீட் பிரேக்ஸ் வரப்போகுதுன்னு நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம வேகமாக தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பிரேக்கை ஃபர்ஸ்ட் லைட்டா பிரஸ் பண்ணணும். இப்போ நாம கிளச்சை ஃபுல்லா பிரஸ் பண்ணி பிரேக்கை எந்த அளவுக்கு பிரஸ் பண்ணா வண்டியோட ஸ்பீட் கண்ட்ரோல் ஆகுமோ அந்த அளவுக்கு ஜென்டிலா பிரஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல செகண்ட் கியரை போட்டு நான் வண்டியோட பிக்கப்பை எடுக்கிறேன். ஒரு சில வண்டிகள்ல செகண்ட் கியர்ல பிக்கப் ஆகாது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கியரை போட்டு பிக்கப்பை எடுத்துக்கலாம் ஸ்பீட் பிரேக்ஸ் தாண்டதுக்கு அப்புறம். ஆண்டி இப்போ நான் இந்த காருக்கும் வழி விட்டுட்டேன். என்னை விட யார் ஸ்பீடா டிரைவ் பண்ணிட்டு போனாலும் சரி நான் உங்களுக்கு வழி கொடுத்துருவேன். இப்போ கரெக்டா பாருங்க வைப்பரு அந்த வெள்ளக்கோடுக்கு பக்கத்திலே ஒட்டினாப்ல போகுது. ஸோ அப்போ அந்த வெள்ளக்கோடுக்கும் நம்மளுடைய காருக்கும் 1 இன்ச் கேப் கண்டிப்பா இருக்கு. இப்போ நான் இந்த லாரியை ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு பொறுமையா டிரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன். எனக்கா ஓவர்டேக்கிங்ல நம்ம அவசரம் படக்கூடாது.
இப்போ ஆப்போசிட்ல எந்த ஒரு வண்டியும் வரல. ஸோ அதனால நான் ரைட் சைடு இண்டிகேட்டரை போட்டு முன்னாடி வர டூ வீலர்ஸுக்கு டிப்பர் அடிச்சு வார்னிங் கொடுத்து லாரியை ஓவர்டேக் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டு நான் என்னுடைய லேனுக்கே வந்துட்டேன். இப்போ நான் 80 km/h ஸ்பீடை ரீச் பண்ணிட்டேன். ரீச் பண்ண உடனே என்னுடைய வண்டி வார்னிங் கொடுத்தது. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் ஸ்டேரிங்கை நான் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் 9 o'clock பொசிஷன்லையும் ரைட் ஹேண்ட் 3 o'clock பொசிஷன்லையும். நான் எப்போல்லாம் ஸ்டேரிங்லேருந்து என்னுடைய லெஃப்ட் ஹேண்டை எடுக்கிறனோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் நான் கியரை சேஞ்ச் பண்ணுறதுக்காக லெஃப்ட் ஹேண்டை எடுத்துருக்கிறேன்னு.
ஸோ நல்லா பாருங்க கைஸ், நம்மளுடைய வைப்பர் அந்த வெள்ளை கோடுக்கு பக்கத்திலேயே போகுது. இப்போ முன்னாடி டூ வீலர் போகுது, நம்ம கொஞ்சம் என்ன பண்றோம் அப்படின்னாக்கா டூ வீலருக்கு பக்கத்துல போகாம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றோம். ஏன் நாம டூ வீலருக்கு பக்கத்துல போகாம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணோம் அதிகமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அவங்க வெள்ளை கோடுக்கு உள்ள டிரைவ் பண்ணல, வெள்ளை கோடுக்கு வெளியே ஓட்டிட்டு போறாங்க பாருங்க. ஸோ அப்போ நாம என்ன பண்ணணும், அவங்கள விட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா எப்போ வேணும்னாலும் அவங்க டக்குன்னு ஆன் தி ரோடுக்கு சென்டர்ல வரலாம். சில பேர் அப்படிதான் வராங்க, டூ வீலர் சென்டர் ரோட்ல ஓட்டிட்டு போறாங்க, திடீர்னு திருப்புறாங்க. ஸோ இதனாலேயே நிறைய விபத்துகள் ஏற்படுது. ஸோ அதனால நீங்க டூ வீலர்ஸை ஓவர்டேக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஹார்ன் இல்ல 2 ஹார்ன் கொடுத்துருங்க, டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆனா இப்போ இந்த ஈச்சர் வண்டி பின்னாடி மெதுவா பொறுமையா போயிட்டு இருக்கிறேன். எனக்கு முன்னாடி ரோடு காலியா தான் இருக்கு, அதாவது ஈஸியா இந்த ஈச்சர் வண்டியை என்னால ஓவர்டேக் அடிக்க முடியும். பட் இருந்தாலும் நான் ஓவர்டேக் அடிக்காம இந்த வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறேன், டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி. ஏன் நான் இந்த இடத்துல இந்த ஈச்சர் வண்டியை ஓவர்டேக் அடிக்கல, முன்னாடி ரோடு காலியா இருக்கும் போதும் கூட அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, அது வளைவு. ஸோ வளைவில் திரும்பாதே, வளைவில் முந்தாதே அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வளைவுல பிளைண்ட் ஸ்பாட். ஸோ பிளைண்ட் ஸ்பாட்ல அந்த சைடு ஆப்போசிட்ல எந்த வண்டி வருது அப்படின்னு வளைவுல நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியாது, பார்க்க முடியாது. ஸோ நம்ம அப்போ ஓவர்டேக் அடிக்கலாம் ஈஸியா, ரோடு காலியா தானே இருக்குன்னு அப்படின்னு நீங்க வளைவுல ஓவர்டேக் அடிப்பீங்க. பட் திடீர்னு வளைவுல ஒரு ஆப்போசிட்ல முன்னாடி வந்துடும். ஸோ அப்போ ஜஸ்ட் பை 1 இன்ச்ல வண்டி டச் ஆகாம விபத்து ஏற்படாம போறதுக்கும் சான்ஸ் இருக்கு, இல்ல ஹெட் டு ஹெட் கொலிஷன் ஆகி ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வளைவுல திரும்பாதீங்க, என்ன மாதிரி இந்த பொறுமையை கடைபிடிங்க. சில பேர் பிளைண்டா ஓவர்டேக் அடிப்பீங்க, அதோடைய பேரு பிளைண்ட் ஓவர்டேக்கிங்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஈச்சர் வண்டி அந்த ஆட்டோவை ஓவர்டேக் அடிச்சுட்டு போகுது, நானும் அந்த ஈச்சர் வண்டி ஓவர்டேக் அடிக்குதுன்னு சொல்லி அவங்க பின்னாடியே, அதாவது ஈச்சர் பின்னாடியே நானும் பிளைண்டா ஓவர்டேக் அடிச்சுட்டு போறேன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ஆப்போசிட்ல என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, காரா பஸ்ஸா டூ வீலரான்னு நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம பிளைண்டா ஓவர்டேக் அடிக்கிறோம் அந்த வண்டி பின்னாடி. ஆனா ஈச்சர் வண்டியில இருக்கிற டிரைவருக்கு நல்லா தெரியும் ஆப்போசிட்ல என்ன வண்டி வந்துட்டு இருக்கு, எப்போ நம்ம டைமிங்ல கட் அடிக்கணும்னு. நம்மளுக்கு டைமிங் தெரியாது. ஸோ அதனால ஈச்சர் வண்டி ஒரு வேளை டக்குன்னு டைமிங்ல கட் அடிச்சிருச்சு அப்படின்னாக்கா, பின்னாடி பிளைண்டா நம்ம ஓட்டிட்டு போயிட்டு இருக்கிறோம், ஆப்போசிட்ல வர வண்டி டைரக்டா நம்மளுடைய வண்டி ரைட் சைட்ல ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலேயே நிறைய விபத்துகள் ஏற்பட்டிருக்கு பிளைண்ட் ஓவர்டேக்கிங்னால. அதனால தான் நான் இப்போ என்ன பண்ணனாக்கா, அந்த ஆட்டோவை அந்த ஈச்சர் வண்டி ஓவர்டேக் பண்ணாலும் சரி, நான் இங்க பிளைண்டா அந்த ஈச்சர் வண்டி பின்னாடியே ஓவர்டேக் எடுக்கல. ஃபர்ஸ்ட் அவங்க ஓவர்டேக் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு தெளிவான விசிபிலிட்டி கிடைக்கணும் ஆப்போசிட்ல எந்த வண்டி வந்துட்டு இருக்குன்னு. இப்போ எனக்கு ஆப்போசிட் லைன்ல ரோட் காலியா இருக்கு, அதனால நான் தெளிவா ஓவர்டேக் எடுக்கிறேன். ஸோ லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் மறக்காதீங்க, நான் சொல்லி கொடுத்தது. அந்த வைப்பருக்கு வெளியே எந்த ஆப்ஜெக்ட் போனாலும் நம்ம வண்டியோட லெஃப்ட் சைடு அந்த ஆப்ஜெக்ட்ல டச் ஆகாது. அந்த வைப்பருக்குள்ள இருக்குனாக்கா அந்த ஆப்ஜெக்ட்ல நம்ம வண்டி டச் ஆகும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வண்டியோட வேகத்தை எடுங்க. இப்போ இந்த இடத்துல ஆப்போசிட் ரோட்ல ஒரு பொலிரோ பிக்கப் நம்மளுடைய லேனுக்குள்ள வரதுக்கு ட்ரை பண்ணுது, அதாவது ரோட் கிராசிங் பண்றதுக்கு ட்ரை பண்ணுது. ஸோ நாம இப்போ இந்த இடத்துல என்ன வார்னிங் கொடுக்குறோம் அவங்களுக்கு, டிப்பர் அடிச்சு நான் வேகமா வந்துட்டு இருக்கிறேன், என்னால இப்போ பிரேக் போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் வண்டியை நிப்பாட்ட முடியாது. ஸோ நீங்க நான் போனதுக்கு அப்புறம் ரோடை கிராஸ் பண்ணி வாங்க அப்படின்னு ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டேன். ஸோ அதனால அந்த பொலிரோ பிக்கப் உடைய டிரைவர் இந்த வார்னிங்கை நோட் பண்ணி அவங்களுடைய வண்டியை நிப்பாட்டிட்டாங்க.
இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம திருவண்ணாமலைக்கு ரீச் ஆயிடுவோம். அங்கே திருவண்ணாமலைக்குள்ள டிராஃபிக் இருக்கும். சில டைமில் ரொம்ப டிராஃபிக் இருக்கும், சில டைமில் அதிகமாக டிராஃபிக் இருக்கும், சில டைமில் கம்மியான ஒரு மாடரேட் டிராஃபிக் இருக்கும். அகைன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியோடைய சைஸும் மாறுபடும், ஒவ்வொரு வண்டியோடைய போனட்டோடைய லென்த்து அண்ட் வித்து மாறுபடும். ஸோ அந்தந்த வண்டிக்கு கொஞ்சம் 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு கேப்பு அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்தந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி விண்ட்ஷீல்டில் டேப்பை ஒட்டி ஒரு கிரவுண்டில் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை பழகிக்கோங்க. அவசரப்பட்டு பேனிக்கில் நீங்கள் ஆக்சிலேட்டரை ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. கிளச் கண்ட்ரோல் மட்டும் பண்ணி கிரவுண்டில் கற்றுக்கோங்க. இது வரைக்கும் நான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கற்றுக்கினதே கிடையாது அப்படின்னாக்கா கிரவுண்டில் கற்றுக்கோங்க. இது ரொம்ப சுலபமான விஷயம் தான், அந்த அளவுக்கு பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்குள்ள இருக்கிற பயம் போகணும், பயப்படாதீங்க. உங்களுடைய டிரைவர் சீட்டை உங்களுடைய ஹைட் அண்ட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளா செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ரிலாக்ஸா லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கிரவுண்ட்ல கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்டி ரோடுக்கு வாங்க. அங்க நீங்க ஒரு தேர்ட் கியர்ல 4th கியர்ல உங்களால முடிஞ்சா 4th கியர்ல ஓட்ட கத்துக்கோங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாட்கள் செல்ல இந்த மாதிரி பிஸியான ரோட்ஸ்ல நீங்க டிரைவ் பண்ணலாம். ஆனா டிரைவ் பண்ணும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நிறைய 2 வீலர்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. நடு ரோட்லேயே ஓட்டிட்டு போவாங்க. என்னதான் நம்ம ஹார்ன் அடித்தாலும் அவங்க ஓரமாக விலக மாட்டாங்க. நம்ம தான் பார்த்து பக்குவமாக அவங்க மேலே டச் ஆகாமல் ட்ரைவ் பண்ணிட்டு போகிற சுச்சுவேஷன் ஏற்படும். நம்ம கிளாஸஸ் பார்க்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட 1 மந்த்துக்குள்ளேயே நீங்கள் நல்லா ஓட்ட கற்றுக்கலாம். நான் இந்த வீடியோவை பிளான் பண்ணி எடுக்கல. ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக திருவண்ணாமலை போக வேண்டியதாக இருந்தது. ஸோ அப்போ நான் கோப்ரோவை எடுத்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ண ஆரம்பித்தேன். என்னால் ஆந்தி ரோட்லேயும் பேச முடியல. ஸோ அதனால தான் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறேன். அண்ட் இதுலேயே உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி புரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இதை விட தெளிவான ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லைவ் டெமோ எடுத்து. ஃபர்ஸ்ட் கிரவுண்டில் போய் நான் உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றி எப்படி நீங்கள் கிரவுண்டில் கற்றுக்கணும் அதை பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் ரோட்டில் நான் எப்படி ஓட்டுறனோ அதே மாதிரி நீங்களும் ஓட்டுவீங்க கூடிய சீக்கிரத்தில். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் கிளாஸஸ் வரும். கண்டிப்பாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணிட்டே இருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும். நீங்களும் சீக்கிரமாக டிரைவிங்கை நல்ல முறையில் கற்றுக்கலாம், ஈஸியாக, சேஃபாக.
இப்போ பாருங்க, நம்ம வண்டிக்கு பின்னாடி ஒரு 2 வீலர் வந்துட்டு இருக்கு. அந்த 2 வீலர் லெஃப்ட் சைடில் தப்பான டைரக்ஷன்ல ஓவர்டேக் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ 2 வீலர் சில பேர் லெஃப்ட் சைட்லையும் ஓவர்டேக் அடிப்பாங்க. அதையும் நாம கவனத்தில் வச்சுக்கணும். எல்லாருமே ப்ராப்பரா ரைட் சைடில் ஏறி தான் ஓவர்டேக் அடிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ லெஃப்ட் சைட்லையும் நம்மளுக்கு ஒரு கண்ணு இருக்கணும். தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடு மிரரையும் அப்பப்போ வாட்ச் பண்ணணும், சென்டர் மிரரையும் அப்பப்போ வாட்ச் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரி நீங்க டிவைடர் ஒட்டி டிரைவ் பண்ணும் பொழுது டிவைடருக்கும் உங்க காருக்கும் நடுவில் நிறைய கேப்பை விட்டுறாதீங்க. அப்படி விட்டீங்க அப்படின்னாக்கா டிவைடருக்கும் உங்க காருக்கும் நடுவில் 2 வீலர் நுழையிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அவங்க நிலை தடுமாறிட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு விபத்து ஏற்பட்டுரும். காரை டிவைடர் ஒட்டி, ரொம்ப ஒட்டிலாம் கிடையாது, லைட்டா கொஞ்சம் கேப் இருந்தா போதும், அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு போங்க. டிவைடர் ஒட்டி போகும் பொழுதும் கூட ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சென்டர்ல கேப் போட்டு வச்சிருப்பாங்க டிவைடர்ல. அப்போ அந்த இடத்துல ஒரு மாடோ நாயோ டக்குன்னு குறுக்கால வரலாம். அதையும் நம்ம கவனமா நோட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணிட்டு போகணும். இப்போ நாம திருவண்ணாமலைக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். நான் இப்போது 3rd கியரில் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறேன் ஆர்ட்ஸ் காலேஜை தாண்டினதுக்கப்புறம். ஏன்னு கேட்டிங்கனாக்கா இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்குது. அதுவும் இல்லாமல் இது டவுனுங்கிறதுனாலே கார் சல்லுன்னு போகும். அதனால இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணி நான் 3rd கியரில் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பீட் பிரேக்கில் அழகாக ஏறி இறங்கிட்டேன்.
ஸோ நல்லா அந்த வைப்பரை வாட்ச் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுத்த அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட். இப்போ அந்த வைப்பருக்கு வெளியில அந்த ஆட்டோ போயிடுச்சு. ஸோ அப்போ அந்த ஆட்டோ மேல நம்மளுடைய வண்டியோடைய லெஃப்ட் சைட் டச் ஆகாது. அதனால நம்ம தைரியமா டிரைவ் பண்ணிட்டு போகலாம். இந்த டிராஃபிக்ல முக்கியமா ரோல் பிளே பண்றது எது தெரியுமா? ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான். இந்த ஸ்டேரிங் கண்ட்ரோலை நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டாலே போதும், உங்களால டிராஃபிக்ல ஈஸியா ஓட்ட முடியும். பிளஸ் அது போக நான் சொல்லி கொடுத்த மெத்தட்ல இந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. ஆனா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை பக்கத்துல உட்கார வச்சுட்டு டிரைவ் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நம்ம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம மனசுல இன்னொரு விஷயத்தையும் கணக்குல எடுத்துக்கணும். போனட்டோடைய லென்த், நம்ம வண்டியோடைய போனட் லென்த் எந்த அளவுக்கு நீளமா இருக்கு அதையும் நம்ம மனசுல எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாருதி சுசுகி சியாஸ் அந்த செடான் கார்ல போனட்டோடைய லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம மனசுல வச்சுக்கணும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கத்துக்கும் பொழுது நாம ஓட்டுறது ரெனால்ட் டிரைவர் வண்டி. இந்த வண்டியோடைய போனட் லென்த் அந்த அளவுக்கு பெருசாலாம் கிடையாது. காம்பாக்டான ஒரு எம்பிவி காருங்கிறதுனால ஈஸியா இதுல லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கத்துக்க முடியும். ஸோ அப்போ நீங்க லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கத்துக்கும் பொழுது மனசுல இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறது உங்க வண்டியோடைய போனட் லென்த் அண்ட் வண்டியோடைய சைஸ். जाएंगे नहीं कर जाएंगे नहीं कर बस को फ्रैक छोड़ दे तब बस जाती है ना। मैं आता अंदर आता நல்லபடியா போய் படிக்கணும். ஓகேங்கிறா என் பையன் நிலைமை இவ்வளோ மோசமா இருக்குன்னு பாலம் கட்டுக்கிறோம் பட்டா சக்தி
இப்போ நான் இந்த டவுன்ல தேர்ட் கியரை போட்டு இன்ஜின் பிரேக்கிங்ல இறக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டவுன்ல ஓட்டும் பொழுது கண்டிப்பாக நீங்க 4th கியரோ இல்ல 5th கியரோ யூஸ் பண்ண கூடாது. தேர்ட் கியர் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் கியர்ல நீங்க ஆக்சிலரேட்டரையும் கொடுக்க வேண்டாம், கிளட்ச் பெடலையும் பிரஸ் பண்ண வேண்டாம். ஒன்லி பிரேக் கண்ட்ரோல் பண்ணி, தட் மீன்ஸ் எந்த இடத்துல பிரேக் தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணுங்க. நீங்க கிளட்சை பிரஸ் பண்ணாம இருந்தால் மட்டும் தான் இன்ஜின் அதோடைய வேலையை செய்யும். தட் மீன்ஸ் இன்ஜின் பிரேக்கிங் அப்ளை ஆகும். ஸோ இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட நீங்க இந்த மாதிரி டவுன்ல கீழே இறங்கும் பொழுது உங்க காருடைய பிரேக்ஸ்க்கு 50% லோடு குறையும். ஸோ அப்போ பிரேக் ஷூஸ் அண்ட் பிரேக் டிஸ்கோடைய லைஃப் அதிகமாகும் நீங்க இன்ஜின் பிரேக்கிங்கை யூஸ் பண்ணா. இப்போ இந்த இடத்துல பாருங்க, நான் வீடியோ ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். நான் சொன்ன அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் மெத்தட், அதாவது அந்த வைப்பருக்கு நடுவில் அந்த டூ வீலர் இருக்கு. ஸோ இப்போ நம்ம முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணா என்ன ஆகும், டூ வீலர் நம்ம வண்டியோடைய லெஃப்ட் சைடில் டச் ஆகும். இப்போ அந்த டூ வீலர் அந்த வைப்பருக்கு வெளியே போயிடுச்சு. ஸோ இப்போ வண்டியோட லெஃப்ட் சைடுக்கு வெளியில அந்த டூ வீலர் இருக்கு. அதனால நம்ம இப்போ முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணாலும் அந்த டூ வீலர் நம்ம வண்டியில டச் ஆகாது. இப்போ பாருங்க, இந்த ரோட்ல ரெண்டு பசங்க ரோட் கிராஸ் பண்றாங்க. இப்போ நம்மளுடைய வைப்பர், அதாவது நம்ம விண்ட்ஷீல்டுடைய சென்டர் பொசிஷன்ல அந்த ரெண்டு பசங்களும் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அதே இடத்துல இருந்து நம்ம முன்னாடி போயிட்டே இருந்தோம்னாக்கா நம்ம வண்டி அவங்க மேல இடிச்சிரும். இப்போ அவங்க நம்ம வைப்பருக்கு வெளியே போயிட்டாங்க. நல்லா பாத்துக்கோங்க, வைப்பருக்கு வெளியே ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. இப்போ நாம ஃபார்வர்ட்ல தான் இருக்கிறோம், போயிட்டே தான் இருக்கிறோம். அவங்க மேல வண்டி டச் ஆகல. சோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் தான். அதை நீங்க ப்ராப்பரா கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க, லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எம்டி ரோட்ல தேர்ட் கியரை போட்டு உங்களால முடிஞ்சா 4th கியரை போட்டு 40 கிலோமீட்டர் ஸ்பீடு, 40ஓ 45ஓ 50ஓ ஏதோ ஒரு கிலோமீட்டர் ஸ்பீட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பொறுமையா ஓட்டினா தான் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பிளஸ் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் உங்களுக்கு சுலபமாக வரும். சரிங்களா? 40 கிலோமீட்டர் ஸ்பீட்லயே கத்துக்கோங்க, பக்கத்துல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவரை உட்கார வச்சுக்கிட்டு. உங்க கார்ல லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் எடுக்கிறதுக்கு வைப்பர் தெரியல அப்படின்னாக்கா ஒரு ரெட் கலர் டேப்போ எல்லோ கலர் டேப்போ இல்ல எந்த டேப்பு நல்லா விசிபிலிட்டியா இருக்கோ, ப்ளூ கலர், ரெட் கலர், எல்லோ கலர், எந்த கலர் உங்களுக்கு நல்லா விசிபிலிட்டியா இருக்கோ அந்த டேப்பை வாங்கி லைட்டா கட் பண்ணி விண்ட்ஷீல்ட்ல சென்டர்ல இந்த மாதிரி வைப்பருக்கு கொஞ்சம் பக்கத்துல, அதாவது போனட்டுக்கு நேர எதிரா லெஃப்ட் சைடு போனட்டுக்கு கிராஸா அந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி அப்படி ஒட்டிக்கிட்டு நீங்க ட்ரை பண்ணிட்டு போகும்பொழுது இந்த டேப்புக்கு வெளியில எந்தெந்த ஆப்ஜெக்ட் போதோ அந்த ஆப்ஜெக்ட் மேல வண்டி இடிக்காது. அந்த டேப்புக்கு உள்ள லைட்டா டேப்ல லைட்டா அந்த ஆப்ஜெக்ட் டச் ஆனாலும் வண்டி டச் ஆயிடும் அவங்க மேல. ஸோ லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் ப்ராப்பரா ஈஸியா நீங்க கிரவுண்ட்ல எடுத்துக்கோங்க. நான் ஏன் இதை திருப்பி கிரவுண்ட்ல எடுத்துக்கோங்க சொல்றேன்னாக்கா, நீங்க ஒரு பிகினரா இருந்து என்னால முடியும், எனக்கு கான்பிடன்ஸா இருக்கு, நான் வீடியோவை பார்த்துருக்கிறேன், நிறைய வீடியோ பார்த்துருக்கிறேன், எனக்கும் அந்த டேப் வச்சு என்னாலையும் ஓட்ட முடியும் சொல்லி நீங்க கான்பிடன்ஸா ஓட்டும் பொழுது நிறைய இடையூறுகள் வரும், குறுக்குல நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வரும். அதையெல்லாம் நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும். ஸோ அதனால நீங்க பிகினருங்கிறதுனால கிரவுண்டுக்கு போய் ப்ராப்பரா அந்த லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை கத்துக்கோங்க. கோன்ஸை வச்சோ இல்ல ஸ்டெப்னி டயரை மாத்துறதுக்காக அந்த பேக்ல ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருப்பாங்க, ரிஃப்ளெக்டர் ட்ரையாங்கிள். அந்த ட்ரையாங்கிள் வச்சோ அது மேல கார் டச் ஆகாம போதா அப்படின்னு வெளியில ஒரு ஆளை நிக்க வச்சு பாருங்க. ஸோ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோலயே உங்களுக்கு லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பத்தி நாலேஜ் வந்திருக்கும். அப்படி இல்லைனாலும் நான் உங்களுக்கு சீக்கிரமாகவே சென்டர் விண்ட்ஷீல்ட்ல டேப்பை ஒட்டி எப்படி நாம லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட்டை ப்ராப்பரா எடுக்கிறது அப்படின்னு இந்த வீடியோல சொன்னதை விட அந்த வீடியோல இன்னும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் இன்னொரு புதிய வீடியோல.
ஓகே கைஸ், இப்போ நம்ம இந்த வீடியோடைய என் பாட்டுக்கு வந்துட்டோம். நான் இவ்வளோ நேரம் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இல்லைனாக்கா அகைன் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து போட்டு பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குனாக்கா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அந்த டவுட்டை கேளுங்க. அந்த டவுட்டுக்கு ஏற்ற ரிப்ளை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ இந்த கிளாஸில் என்ன டவுட் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோ டெக். எப்போவுமே இந்த காம்பவுண்டு பக்கத்தில் நிப்பாட்டக்கூடாது. ஏன்னாக்கா காம்பவுண்டு பாருங்கள் விரிசல் விட்டுருக்கு. காம்பவுண்ட் எப்போ வேணாலும் இடிஞ்சு விழும்.